ஹலோ, வெல்கம் டு கிரியேட் வித் கேபி. இன்னைக்கு நம்ம 6 கிரேசியான ஆர்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், எப்படி பெயிண்டே இல்லாமல் பெயிண்ட் பண்ண முடியும்? நாம பெயிண்ட் பண்ணலாம். ரீசெண்டாக ஒரு புக் ஃபேர் போயிருந்தேன். அப்போ இந்த குட்டி புக் என் கையில் கிடச்சிது. இது எதுக்குன்னா என்னோட டாட்டருக்காக நான் பெயிண்ட் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். இதில் பெயிண்ட் எதுவுமே தேவை கிடையாது. வெறும் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் எப்படின்னா சின்ன சின்ன டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் ஆல்ரெடி அவள் வித்தை கட்டி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இதுல பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இதுல ஏதாவது ஒரு ஷீட்டை ஒரே ஒரு ஷீட்டாவது நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நான் அதை எடுத்திருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்க. இப்போ இந்த புக்கை எடுத்துக்கலாம். இதுல பெயிண்ட் வித் வாட்டர் அவ்வளோதான் போட்டிருக்கு. நம்மளுக்கு ஒரு பெயிண்ட் ப்ரஷும் கொஞ்சோண்டு வாட்டர் இருந்தால் போதும், இதை நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த புக்கை ஓப்பன் பண்ணோம்னா சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த டாட்ஸை நம்ம வாட்டர் வச்சு பெயிண்ட் பண்ணணும். அந்த டாட்ஸ் தான் பெயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ வாட்டர் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணும்போது இது ஃபுல்லாக ஒரு பெயிண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிக்குது. இதான் இதோட கான்செப்ட் போல இருக்கு. நல்லா இருக்கே. ஸோ நான் நாடி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நாடி தீம்டு தான். இந்த புக் ஃபுல்லாகவே நாடி தீம்டு தான். இதில் இந்த நாடி கேரக்டர் பக்கத்தில் ஒரு டாக் இருக்குது. அந்த டாகோட பேர்லாம் மறந்துட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே வாட்டர் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது பெயிண்ட் பண்ணுறதுக்கு. பெயிண்ட் பண்ணோன்னா இதை டிஆர் பண்ணிக்கலாம். இது ஷீட்டாக ரொம்ப திக்காகவே இருந்தது. இப்போ சின்ன சின்னதாக எதுனா டீட்டெயிலிங் கொடுக்கலான்னு சொல்லி கலர் பென்சில்ஸ் எடுத்துக்கிட்டேன். கலர் பென்சில்ஸ் எடுத்து டீட்டெயில் கொடுத்ததுக்கு அப்புறமா இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். அடுத்தது சால்ட் யூஸ் பண்ணி எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாட்டர் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வாட்டர் கலர் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே நல்லா இருக்கும். ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். நல்லா வைப்ரண்ட் கலர்ஸ் எல்லாத்தையுமே அந்த தண்ணி மேலே நம்ம அப்படி போட்டோம்னா நல்லா ஸ்மட்ஜ் ஆகிறது நம்மளுக்கு தெரியும். நான் ஒரு கேலக்ஸி லுக் தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நடுவில் எல்லாமே வைப்ரண்ட் கலர்ஸ் போட்டுட்டு சைடில் டார்க் கலர்ஸ் போட்டிருக்கேன். சைடில் ப்ளூவும் பிளாக்கும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கலர் பண்ணதுக்கு அப்புறமா கல்லுப்பு இல்லைன்னா சால்ட் இது ரெண்டுத்தையுமே அப்படியே நம்ம தூவி விட்டுறணும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிரேடியன்ட் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படியே டாட் 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 எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இதான் நம்மளோட ஃபைனல் அவுட். அடுத்து டிஷ்யூ பேப்பர் வச்சு எப்படி நம்ம ஒரு ஆர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கார்ட்போர்டு எடுத்துட்டு நானே ஒரு கேன்வாஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். நார்மல் பேப்பர் தான் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு மூன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கேன். மேலே ஸ்கை இருக்கு, நைட் ஸ்கைன்றதுனால ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மூனுக்கு பதில் நம்ம பெயிண்ட் பண்ணுறது எதில் பெயிண்ட் பண்ண போகிறோம்னா டிஷ்யூ பேப்பரில் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். நல்ல ஒரு எல்லோ கலர் எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பரில் எல்லோ அக்ரலிக் பெயிண்ட் கொஞ்சமாக ஃபெவிகால் அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அதை ஃபுல்லாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். நல்லா ட்வீசர் யூஸ் பண்ணோம்னா சின்ன சின்ன டீட்டெயிலிங்கையும் நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். மேலே ஒரு குட்டி பைய உட்காந்துருக்கா மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமா டூத் ப்ரஷ் எடுத்து கொஞ்சமாக அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி ஸ்டார்ஸ் போட்டுக்கலாம். நான் ரொம்ப ஓவராக ஸ்டார்ஸ் போட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறமா ஃபைனலாக இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இந்த மாதிரி பேஸ் கவர் வச்சு ஒரு சூப்பரான பேட்டர்ன் ஒன்று பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு புக் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் கவர் எடுத்து ஈவனாக கட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு அது ஒரு ஷீட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். டாம்ஸோட ப்ரஷ் பென்ஸ் தான் நான் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட என்ன ஸ்கெட்ச் பென்ஸ் இருந்தாலும் சரி அதை இதில் யூஸ் பண்ணலாம். செம்மையான அவுட்புட் வரும். எல்லா ப்ரஷ் பென்ஸையும் யூஸ் பண்ணி குட்டி குட்டி கலர்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு பேப்பர் வச்சு ஃபுல்லாக வாட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த பிளாஸ்டிக் கவரை அது மேலே ஜஸ்ட் டேப் பண்ணிட்டு வந்துடணும். இது மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம்.
இது ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இதுல ஏதாவது பெயிண்ட் பண்ணலாம்னு தான் நினைச்சேன். இந்த வெறும் இந்த டெக்ஸ்சரே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இதை அப்படியே விட்டுருக்கேன் நான். இந்த ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒரு மாதிரி பேஸ்டலாவும் வைப்ரண்டாவும் ரெண்டும் கலந்த மாதிரி இருந்தது. ஸ்ட்ரா வச்சு ஷீஷோ இருக்க மாதிரி ஒரு புக் மார்க் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஒரு சீஷோ இருக்க மாதிரி ஒரு புக் மார்க் தான் நான் பெயிண்ட் பண்ண போறேன். அக்ரலிக் பெயிண்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டார்க் ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரா யூஸ் பண்ணி நல்லா வந்து ப்ளோ பண்ணிட்டு வந்தோம்னா அது நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடும். கீழே சாண்டுக்கு வந்து சின்னதாக வந்து கலர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலி ஒயிட் கலர் வச்சு திரும்பவும் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரா யூஸ் பண்ணி ப்ளோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா சைடில் ஒட்டி இருக்க டேப் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சீஷோ இருக்க மாதிரி ஒரு புக் மார்க் நம்மளுக்கு கிடைக்கும். இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இந்த 6 ஐடியாஸ்ல எனக்கு இந்த புக் மார்க் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது சொல்லுங்க. என்ன வெறும் டாட்ஸா வச்சுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? டாட்ஸ் வச்சு நாம ஒரு சூப்பரான ஆர்ட் ஒன்று பண்ணலாம். இந்த டாட் பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு லைட் ஹவுஸ் இருக்க மாதிரி ஒரு சீனரி தான் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்கைக்கு வந்து ஃபுல்லாக வந்து ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மேலே மூன் இருக்கிறதுனால மூனுக்கு வந்து ஒயிட் கொடுத்துட்டு சின்ன 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 டாட்ஸ் மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்டிங் ஃபுல்லாகவே டாட்ஸ் தான் இருக்க போகுது. அதில் டிஃப்ரெண்ட் லுக்கும் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதுக்கு நம்மளுக்கு டூல்ஸ் எல்லாம் எதுவும் தேவை கிடையாது. ஏதோ டூத் பிக்கோ இல்லைன்னா வந்து பெயிண்ட் ப்ரஷோ இல்லைன்னா வந்து பென்னோ இதோட பாட்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இது எல்லாமே கிரேசியான ஆர்ட் ஐடியாஸோட ஃபைனல் அவுட்புட். இதோட அவுட்புட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இதை ரீக்ரியேட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.